முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கலர் இன்னும் சூஸ் பண்ணல. எனக்கு அதுதான் செம்ம கடுப்பாகுது. இந்த கலருக்கு என்ன இது யார் எடுத்து கூட தெரியுமா இந்த கலர்? இப்ப அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் பேசுவேன். அதெல்லாம் விருப்பத்த கூடாது அவனைய. ஏத்து எனக்கு நான் விருப்பே அவளே ரொம்ப கேஷுவல் ஜாலியா இருக்கு. நான் ஏன் என்னடா பாசு நான் என்ன விருப்பம் விருப்பு தான் விருப்பம் அப்போ சொல்ற மாதிரி அவங்க என்னாச்சு பஜாஜ் வந்து அவங்க லேட் ஆகும்ல. சரி அவங்க என்ன சொன்னாங்க சாம்சங் ஃபினான்ஸ்ல போடலாம் போட்டா ஓன் நம்பர் வந்து ப்ரீ புக் பண்ணாங்க. வேணும்னா ஒன்று சொல்லலாம் பஜாஜும் நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு என்ன முடிச்சுக்குவோம் நைட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஃபினான்ஸ்ல வந்து ஆள் இல்லையா? நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வணக்கம் உயிர்களே. இந்த வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா தி மெரினா மால். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா தம்ப்நெயில்ல பார்த்தனே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா எடுக்க போறோம். ரொம்ப நாள் கனவு. 8 வருஷமா ஒருத்தன் போனை மாத்தினா திருத்தம் 9 வருஷம் மாத்தினா இந்த ஹையர் எண்ட் வேரியன்ட் இந்த அல்ட்ரா சீரிஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. ஏதோ வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கு. ஸோ இப்போ போக போகிறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன கலர் இன்னும் சூஸ் பண்ணல. எனக்கு அதுதான் செம்ம கடுப்பாகுது. சாவு அடிச்சுட்டு இருக்கான் ஒரு 2 வாரமா போட்டு. என்ன கலரா என்ன கலர் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண. என்னைய மட்டும் இல்லை இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி எந்த கலர் வாங்கலாம்னு சொல்லிட்டு கணக்கெடுப்புலாம் எடுத்தான். அதில் அதிகமாக வந்த கவுண்ட்டை எடுக்க போறானான்னு கூட தெரியல. என்ன சில்வரா ஒய்லட்டா இல்லை ஒயிட்டா ப்ளூவா இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன இப்பயாச்சும் முடிவு பண்ணிட்டியா? வாசல்ல நிக்கிறோம், உள்ள போய் எடுக்கணும். இல்ல என்ன முடிவு பண்றதே தெரியல. வா உள்ள போய் பாப்போம். சரி அதனால வந்துட்டு இப்போ உள்ள போறோம். அந்த கடைக்காரனை வந்துட்டு கடைசியில என்னதான்ப்பா முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்க போறாரு. அப்பயாச்சும் என்ன பதில் சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். கடைசியில் என்ன இந்த கலர்ல கிடைக்கும். கேவலமா ஏன்னா அப்படி இருக்கா அந்த டேஸ்ட் இவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்கு. சோ என்ன கலருக்கு என்ன இது யார் எடுத்து கூட தெரியுமா இந்த கலர்? இப்ப அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் பேசுவேன். அதெல்லாம் தேவையில்லாத அப்பாஸ். சரி விடுங்க, அது வேற. டிஷர்ட் யாரு வாங்கி கொடுத்தான்றது அப்புறம் பேசுவோம். இப்ப போயிட்டு என்ன போன்ல என்ன கலர் வாங்குறோம், உள்ள போயிட்டு நமக்கான போன் வந்துருச்சா, ப்ரீ புக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கலர் ரெடியா வச்சிருக்காங்களா இல்ல டக்குன்னு கடைசி நேரத்துல என்ன கலர் மாத்துறேன் சம்பந்தமே ஒரு கலர் எடுக்க போறேன், டென்ஷன் ஆக போறேன். ஸோ அதுக்கு தான் நான் மரண வெயிட்டிங்ல இருக்கேன். வாங்க உள்ள போலாம். சரிங்க, அவ்வளவுதான். ஒயிலட் தானா இல்ல சில்வர் போகணுமா? ஸ்கை ப்ளூ போகணுமா? ஏதோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னு டிசைட் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு டிசைட் பண்ணிட்டு 2 வாரம் யோசிச்சதெல்லாம் மேட்டர் இல்லை. இப்போ வந்தாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லிதான் இங்க வந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டாங்க. என்ன பண்ணுறோம் எந்த கலரும் இல்லைங்க. அதாவது சில்வருமே வந்து ஒரு 1 hour அது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன இப்போ இவ்வளவு 8 வருஷம் வெயிட் பண்ணி இல்லடா. அவர் என்ன சொன்னாங்க, மற்ற கலர் எதுவுமே இல்லைன்னு அவைலபிளா வயலட் ஸ்கை ப்ளூ என்ன சொல்றாங்கன்னா உனக்கு கலர் கன்வின்ஸ் ஆகலாம் எப்போ அவைலபிளோ அப்போ எடுத்துக்கோ. இப்படி ஒன்றும் நமக்கு அவசரம் கிடையாது. வெறும் வயலட்டே போவோம். என்ன ஃபிக்ஸ்டு அப்படிலாம் இல்லையே. நான் கிளம்புறேங்க. சரி 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 வயலட் தான். என்னன்னாச்சு இல்ல ஒரு வழியா வந்துட்டு வயலட் முடிவு பண்ணிட்டான். இதுக்கு மேலே வந்துட்டு இல்ல கலர் டவுட்டா இருக்கு வேலை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். அதுவும் முழுசா வர மாட்டாங்கடா. இந்த சில்வர் ஓகேன்னு வர சொல்லி முழுசா எனக்கு வந்துட்டு இது பிரச்சனையே கிடையாது. சில்வர் ஓகே. எனக்கு என்ன கேட்டேன் ஓகேவா அவ்வளவுதான். சொல்லிட்டியா? இல்ல அப்புறம் என்ன சொல்லிடு, வெயிட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். டிசிஷன் படக்குன்னு எடுத்தமா போனோமான்னு விருப்பத்த கூடாது அவனைய. ஏத்து எனக்கு நான் விருப்பே அவளே ரொம்ப கேஷுவல் ஜாலியா இருக்கு. நான் என்னடா பாசு நான் என்ன விருப்பம் தான் அப்போ சொல்ற மாதிரி அவங்க. அதான் சில்வர் தான். இல்ல இது ஃபினான்ஸுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்களா? அவர் ஃபினான்ஸுக்கு அது ஓகே. அதான் என்ன போடலாம் ஸ்டார்டிங். என்னாச்சு பஜாஜ் வந்து அவங்க லேட் ஆகும்ல.
சரி. அவங்க என்ன சொன்னாங்க, சாம்சங் ஃபினான்ஸ்லேயே போடலாம். போட்டால் இப்போ ஓன் நம்பர் வந்து ப்ரீ புக் பண்ணாங்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம். பஜாஜும் நாளைக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு என்ன முடிச்சுக்குவோம். ஒரு நைட் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஃபினான்ஸில் வந்து ஆள் இல்லையா? நாளைக்கு இது பண்ணலாம். நாளைக்கு இல்லை அவர் ஏன்டா எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. அந்த மனுஷங்கிட்ட சொல்லுங்கடா. இவர் தான் வந்துட்டு எங்களோட சினிமாட்டோகிராஃபர். கிரிக்கெட் நக்கி நக்கி சாப்பிட்ற செயலை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய சினிமாட்டோகிராஃபர்னு. ஃபைனலி ஃபோனை வாங்கியாச்சு. காட்டிடா. சற்றே மூடிட்டாங்க. மாலில் கடைசி ஆளாக கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இல்லை இருக்கட்டும். இதுதான் காட்டினதே. என்னடா ஹாப்பியா? ஆனால் இதுதான் இது நான் ஹாப்பி. உனக்கு அது ஹாப்பினா கடைசியில் முடிச்சுட்டு போகிறப்போ நான் வேறு சுகர் கட்டில் இருக்கனால சாப்பிட முடியும். ஃபெர்ராச்சல் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு இப்போ ஃபோன் வாங்கினதை விட இது ஜாலியாக இது ஜாலியாக இருக்குது. இல்லை இது வாங்கினதுக்கு இது பிரியா. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கிட்டோம் ஃபோன் ஒரு வழியாக. என்னென்ன அட்டூழியங்கள்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸோ கதை சுருக்கங்கள்லாம் அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு ஃபோன் எடுத்தாச்சு. சந்தோஷமாக சாம்சங் ஷோரூம் விட்டு கிளம்புறோம். மணி இப்போ 11:30. மாலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கடைசியால் போகிறோம். பாய். ஓகே கைஸ், ஒரு வழியாக சாம்சங் S26 அல்ட்ரா கையில் வந்துருச்சு. வாங்கிட்டோம். எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதில் நடுவில் வந்து எடுக்காமல் போயிருப்போம். ஏன்னா நடுவில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு, இஷ்யூலாம் நடந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்காமல் போயிட்டோம். கடைசியாக நாங்கள் 2 பேர் இருப்போம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எடுத்த டைமிங் வந்து 11:30. ஷட்டர்லாம் சாத்திட்டாங்க, கடையோட ஷட்டர்லாம் சாத்திட்டாங்க. போன மால்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக 11:30க்கு தான் வாங்கிட்டு வெளியே வந்தோம். எஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இது. இந்த ஃபோன் வாங்கினது ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இது வரைக்குமே ஃபோன்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி அப்படியே பழகியாச்சு. முதல் தடவையாக ஒரு ஹையர் எண்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் ப்ரீ புக் பண்ணி வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு புதுசு. அதுவும் மாலில் போய் சாம்சங் ஷோரூமில் போயிட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. பட் அந்த புதுசுனால எங்களுக்கு நிறைய அனுபவம் இல்லை. ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணோம், நிறைய கஷ்டப்பட்டோம். அதனால வந்து நினச்ச நேரத்தில் வாங்க முடியல, நினச்ச கலர் வாங்க முடியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். சொன்ன டேட்டுக்கு வரல. எஸ். 5ஆம் தேதி வந்துட்டு தலைவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. டே இல்ல, அந்த அந்த 5ன்றது அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ராசி. அது என்னன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, சொல்லிக்கிறேன். வேற பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ அதனால அன்னைக்கு எடுக்க முடியலன்ற ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். மறுநாள் வந்து எனக்கு போனே வேணாண்டா போடா அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டான். யாரா பைத்தியக்கார. இதுக்கு என்னன்னா அதுல நிறைய அவர் இன்னும் 2-3 விஷயம்லாம் சொன்னாரு. ஸோ அதுல ட்ரிகர் ஆகி அந்த 5ஆம் தேதி சொன்ன டேட்டுக்கு சொன்ன கலருக்கு எடுக்க முடியாம போய் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அதனால 6ஆம் தேதி வாங்கினாரு. ஸோ ரொம்ப அப்செட். ஸோ அந்த டான்சேஷன் தான் உங்களுக்கு அந்த ஒரு கேப் விட்டு ஒரு கேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது செகண்ட் டே அந்த இன்பிட்வீன் ஒரு நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ முதல் நாள் எடுக்க முடியல. ஃபினான்ஸில் தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எடுக்க முடியல. அவர் ஆனால் பார்த்துக்கலாம் வாங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனேன்டா. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். அதனால வந்துட்டு அவன் இன்னும் ஜாலியாயிட்டு அவனுக்கு அது பிடிச்ச தேதி அந்த 5ஆம் தேதியில எடுக்கணும். பிடிச்ச ட்ரெஸ் அதெல்லாம் வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, என்னோட ஏஜ் 2026, என்னோட ஏஜ் வந்து 26, இயர் 2026, போனு 26 அல்ட்ரா. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அதனால வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ஸோ போனா அந்த டேட்ல கிடைக்கல. நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்த கலர் சில்வர், அது கிடைக்கல. நாங்க மீன்ஸ் இவன் முடிவு பண்ண சில்வர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் எடுக்க முடியல.
ஸோ மறுநாள் போனோம். மறுநாள் போயிட்டும் அப்போ ஈஸியாக கிடச்சிச்சாலான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. மறுநாள் போயும் ரொம்ப 6 மணிக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வந்ததுலேருந்து அவரை ஃபாலோ பண்ணி ஷோரூமில் இருக்கிறவர்கிட்ட பேசி வச்சு 8:30 மணிக்கு போய் அப்புறம் ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு முடிக்கிற பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. மால்லாம் க்ளோஸ்டு. சாம்சங் ஷோரூம் மர செட்டர் தான் வச்சு நாங்கள் உள்ளே வந்துட்டு ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ணி கடைசியில் முடித்தோம். நாங்கள் முடிச்சு ஆனால் கடைசியில் கையில் வாங்குறப்போ அந்த அன்பாக்சிங் பண்ணி பிரிக்கிறப்போ மூஞ்சி சந்தோஷத்தை பார்க்கணும். அப்பதான் வந்து எங்களுக்கே தெரியுது ஃபோன் வாங்கிட்டோம் அப்படிங்கிறது. அது வரைக்குமே ஃபோன் வாங்குவோமா வாங்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு திக் மொமெண்டாவே போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒரு வழியா வந்துட்டு அன்னைக்கு ஆனால் முடிவு பண்ணிட்டோம். இன்னைக்கு எடுத்தே ஆகணும்டா, என்னன்னாலும் சரி இன்னைக்கு ஃபோனோட தான் வீட்டுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பி. இப்போ நான் வந்துட்டு S21 FE எடுத்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீடியோவா இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டி அப்கிரேட் பண்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச S26 Ultraல தான் இனிமேல் வந்துட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணுவோம். அப்புறம் வந்துட்டு இதோட அன்பாக்சிங் அங்கே பண்ணிட்டோம். ஸோ அதோட ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ, கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொடுக்குறோம். அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு நிமிஷம், அந்த போன்ல எடுக்கிறோம்னா இனிமேல் எடிட்டிங் என்ன பண்ண? எஸ், அதுதான் எனக்கு இப்போ முக்கியமா இருக்க பெரிய ரிலீஃப். என்னன்னா எல்லாத்தையும் உட்காந்துட்டு ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு எனக்கு தேவையில்ல. இனிமே வந்துட்டு ஷூட் மட்டும் பண்ணிட்டு இனிமே வந்துட்டு பிஹைண்ட் கேமரா ஃபுல்லா எடிட்டிங்கும் வந்து ஃபுல்லா பண்ண போறான். ஜாலியா இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சத்தியலாமா? அவ்வளவுதான். நன்றி, வணக்கம், பாய்.